அதாவது திமுகவினாலே வந்து பார்த்திங்கன்னா வரலாற்றில் திருப்பி அமைக்கிறதுக்கான ஒரு வேலையை பார்க்கறது வந்து காலங்காலமாக திமுக கிடையாது, இதோட அடிநாதம் சொல்கிற திகாவிலிருந்தே உருவாக்கும். தந்தை பெரியார் நம்மளை எல்லாத்தையும் படிக்க வச்சார் பாடப்புத்தகத்திலேயே. அவர் யாருக்கு தந்தை? எதுக்கு அவரை போய் நம்ம தந்தை? அவர் ஈவே ராமசாமி. இன்னைக்கு ஜாதி பேரை கூட சொல்ல வேண்டியதில்லை, ஈவே ராமசாமி நாய்க்கு சொல்ல வேண்டியதில்லை. சாண்டா பிடிக்கணும்னா ஈவேரான்னு சொல்லலாம். அவரை தந்தை பெரியார்னு படிக்க வச்சாங்க. அண்ணாதுரையை அண்ணான்னு சொல்ல வச்சாங்க. கருணாநிதியை கலைஞர்னு சொல்ல வச்சாங்க. இன்னைக்கு வந்து ஸ்டாலின் வந்து அப்பான்னு சொல்ல வைக்கிறாங்க. உதயநிதியை நாளைக்கு சின்னவன்னு சொல்லுவாங்க, இன்ப நிதியை வேற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க வந்து வரலாற்றை வந்துட்டு உருவாக்குறாங்க. அதாவது எப்படி சொல்கிறது, இவங்களோட அசுரப்பலமான இந்த அரசியலை வச்சு மீடியா சப்போர்ட்டை வச்சு இவங்களா உருவாக்குறாங்க. இது ஒரு கேவலமான செயல். அன்பா ஒருத்தர் நம்ம வந்து அண்ணாவை கூப்பிட்றானா, அப்பானு கூப்பிட்றானா, தம்பின்னு கூப்பிட்றானா, அவனோட பார்வையில் வந்து என்னவா நம்ம போடுறோமோ அப்படி கூப்பிடும். நம்மளே வந்து என்ன அப்பானு கூப்பிட்டாங்க. இது வந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை வந்து அம்மானு வந்து எல்லாம் கூப்பிட்டாங்க. அதை வந்து இவரால் ஏற்றுக்க முடியல. நம்மளும் ஏதாவது ஒரே சின்ன ஸ்டோரி ஒன்று இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். பூனை என்ன பண்ணிச்சான், ஒரு வீட்டுக்கு போய் பாலை குடிக்கும் போது அடித்து துரத்துனாங்களாம். புலி வந்து பாலை குடிக்கும் போது மக்கள்லாம் பயந்து ஓடிட்டாங்களாம். உடனே பூனை நினச்சிக்கிச்சான், புலி மேலே இருக்க அந்த வரியான ரோம இதை பார்த்து தான் பயப்படுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு பூனை வந்து சூடு போட்டுக்கிச்சான், உடம்பு ஃபுல்லாக சீட் குடிச்சு செத்து போச்சான். அந்த மாதிரி கதையா புளியை பார்த்து பூனை சூடு போட்ட கதையா இவர் வந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா வந்துட்டு அம்மானை கூப்பிட்டதால இவர் வந்து நம்மளை அப்பானை கூப்பிடணும். காலங்காலமாக திராவிடத்துக்கு எப்படி புனையப்பட்ட வரலாறு இருக்கோ அந்த வரலாறு நம்மளே இடம்பெறணும் அப்படிங்கிறதால இது வந்து ஒரு எள்ளி நகையாடுற ஒரு விஷயம். கேவலமாக இருக்குது கேட்கவும் பார்க்கவும்.